கிடக்கணும். ஒரு முருங்காய் பறிச்சு போடுங்கன்னு சொன்னதுக்கு வரமாட்டேன்னு சொல்லிவிட்டு இப்போ பெரிய ஏனியை தூக்கிட்டு நெண்டிக்கிட்டு திரியுறீங்க. கொண்டு போய் அப்புறம் தோட்டத்திலேயே போட்டுற வேண்டியது. அது வெயிலையும் மழையிலையும் நனைஞ்சுக்கிட்டு அப்புறம் உளுத்து போய் காஞ்சு போய் ஒன்றுத்துக்கும் இல்லாமல் போயிடும். அது பாட்டுக்கு வீட்டில் ஒரு பக்கமாக கிடக்கிறது. இப்போ என்னத்துக்கு பொழப்பு கட்டி தூக்கிட்டு திரியுறீங்க? சும்மா தேவையில்லாம எவனாச்சும் தூக்கிட்டு போவானா? அது எடுத்துட்டு போனா எதுனா வேலை இருக்குன்னு நீயா தெரிஞ்சுக்கிட வேணாமா? ஒன்று எடுத்துட்டு போறதுக்கு எடுத்துட்டு வரதுக்குள்ள உன் கண்ணல என்னத்துக்கு ஏது அப்படின்னு கேள்வி கேட்டு தெரிஞ்சுக்கிடணும். இப்போ நீயும் தான் முருங்காய் காட்டுல இருந்து பறிச்சிட்டு போற. நான் என்னத்துக்கு முருங்காய் அப்படின்னு எதுனா உன்கிட்ட கேட்டேனா? முருங்காய் என்னத்துக்கு பறிச்சிட்டு போவாங்கன்னு எனக்கு தெரியாது. குழம்புல போடுவாங்க, இல்லாட்டி வேவிச்சு வணக்கி சாப்பிட்றதுக்குன்னு. அந்த மாதிரி நீயே ஒன்றும் புரிஞ்சுக்கிட வேண்டாமா? இப்போ என்னத்துக்குன்னு கேட்டதுல என்ன ஆகி போச்சு? இதுக்கு தான் எடுத்துட்டு போறேன்னு சொன்னா என்ன 2 அடி குறைஞ்சு போயிருவீங்களா என்ன? பட்டு வெட்டி நாயம் பேச தெரியுது. இதுக்கு தான் எடுத்துட்டு போறேன் அப்படின்னு சொல்றதுக்கு என்ன வாயவா வலிக்குது? எங்க பேசணுமோ பதில் சொல்லணுமோ அங்கெல்லாம் வாயை கப்புன்னு மூடிக்கிற வேண்டியது. தேவையில்லாத இடத்துல ஓட்டப்பனையில ஈ பூந்த கணக்கா லொடலொடலொடன்னு பேசிக்கிட்டு இருக்கிறது. அது சரி, என்கிட்ட மட்டும் தானே பேச முடியும். வேற எங்கேயும் வாயை அப்படியே கப்புன்னு பேஸ்ட் போட்டு ஒட்டிக்கிற வேண்டியதுதான். ஏ ஆயா, இப்போ உனக்கு என்னத்தான் பிரச்சனை? இப்போ ஏனி என்னத்துக்கு எடுத்துட்டு போறேன்னு தெரிஞ்சுக்கிடணும். தென்னை மரத்துல ஏறி மாங்காய் பறிக்க போறேன், போதுமா? தென்னை மரத்துல ஏறி மாங்காய் பறிக்க போறீங்களா? அது எப்படி முடியும்? இது என்ன உலக அதிசயமால இருக்குது? அட யாரெல்லாவா பதில் சொன்னாலும் திருப்பி இன்னொரு கேள்வி கேட்கறா. உனக்கு அப்படி தெரிஞ்சுக்கிடணும்னா ஏன் பிறநாளியே வா, தென்னை மரத்துல ஏறி மாங்காய் எப்படி பறிக்கணும்னு வந்து பாரு வா. என்ன பத்மினியக்கா பலத்த யோசனையில இருக்கிறீங்களாட்டுங்குது. எந்த ரயில பிடிக்க போறீங்க அப்படி யோசனை பண்ணிக்கிட்டு? ஆட ஒரு யோசனையும் இல்ல. இந்த இவங்க தான் எங்க வீட்டுல போற அப்படி பாரு ஏணி தூக்கிட்டு. என்னத்துக்கு ஏணின்னு சொல்லி கேட்டேன். கொஞ்ச நேரம் வாக்குவாதம் பண்ணிட்டு அப்புறமா சொன்னேன் அப்படி இந்த மாதிரி தென்னை மரத்துல ஏறி மாங்காய் பறிச்சு போட போறேன்னு. அதுதான் எப்படி முடியும்னு நானும் யோசனையில நின்றுக்கிறேன். அது உனக்கு தெரியுமா எப்படின்னு? ஆட இது கூடவா தெரியாது? இது ஒரு சாதாரண விஷயம். இது எனக்கு மட்டும் இல்ல, நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்க ஆடியன்ஸுக்கே தெரியும். என்ன மக்கள் என்ன சொல்றது கரெக்ட் தானே? உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட்ல போடுங்க எப்படி தேங்காய் மரத்துல இருந்து மாங்காய் பறிக்கிறதுன்னு சொல்லிட்டு. என்ன மக்களே, உங்களுக்கு தெரிஞ்சுக்கிடணுமா? அப்போ நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிடுங்க. அப்பதான் அடுத்த வீடியோல எப்படின்னு உங்களுக்கு தெரியும். என்னாடி இது வம்பாகுது? அப்ப உனக்கும் தெரிஞ்சிருக்கு, பார்த்துருக்கிற நம்ம ஆடியன்ஸுக்கும் தெரியுன்ற. அப்ப எனக்கு மட்டும்தான் எப்படின்னு தெரியலையா? சரி, சோனியாப்பா போறனாலேயே வந்து பாரு எப்படி பறிச்சு போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டாப்பே. நான் போய் பார்த்துட்டு வரேன். வேணும்னா நீயும் வா. எனக்கு தான் எப்படின்னு தெரியுமில்ல. ஆனாலும் சரி, நீங்க கூப்பிடுறீங்க, வாரம் போங்க பின்னாடியே.